கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. சந்திரனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சனானாலும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் வாரத்தின் கடைசியில 7ஆம் இடத்துல உட்கார்ந்து ராசியை பார்க்கிறார். ஆணி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாரம் இந்த வாரம். எவ்வளவுக்கு எவ்வளவு அஷ்டமச்சனில கடுமையான சோதனைகளை கடகராசிக்காரர்கள் அனுபவித்தீர்களோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. 90-95% வெளியில வந்துட்டீங்க அப்படிங்கறதா உண்மை. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோதனைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்பட திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் நீச்சனானாலும் கூட உங்க ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். அந்த நாள்ல பெண்வழி உறவுகளின் மூலமான நன்மைகள், பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதனை அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் வருவது எல்லா நிலைமைகளிலும் வருமானம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல். இந்த வாரத்துல வேலை மாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் நினைத்தாற் போலவே கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஷிப்ட் மாறி வேணும்னு நினைச்சவங்க அல்லது இந்த இடத்துல இருந்து வேலையே செய்ய வேண்டாங்க, தூர இடத்துல வேற இடத்துல போய் வேலை செய்யலாம் என்கின்ற மாதிரியாக வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருந்து அதை அப்படியே எப்படி நிவர்த்தி செய்வது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாரத்தின் கடைசியில வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களும் சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். அதுவும் அப்போதுதான் பௌர்ணமியை நோக்கி விலகிய அமைப்பிலிருந்து பார்க்கிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உண்டு. இதுவரைக்குமே கடந்த காலத்துல எந்தெந்த அமைப்புல கஷ்டப்பட்டீங்க, ஷேர் மார்க்கெட்ல பணம் விட்டீங்களா, அதுல விட்டீங்களா, இதுல விட்டீங்களா, எங்கெங்கெல்லாம் சிக்கல்கள் சோதனைகள் இருந்ததோ அந்த இடத்திலிருந்தே அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பான எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது. நிச்சயமான எதிலும் கெட்டதர்கள் எதுவும் நடக்காத, குறிப்பாக சகோதரிகள், பெண்கள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.